ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள் வருகின்ற 29/6/2025 முதல் 25/7/2025 சுமார் ஒரு 27 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம். அவர் இருக்கிற இடம், அவருடைய பார்க்கும் இடம், என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோர்ம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத். என்னுடைய ஆத்மந்தன் மகாகாலம். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத். என்னுடைய உபாசனன் மகாவாராகியன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். பொதுவாக சுக்கிரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார். அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம். அப்போது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போச்சு, தடைப்பட்டது. திருமண தடை, சுபகாரிய தடை, பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது, பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது, இதெல்லாமே நடந்தது. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். அங்கிருந்து அமர்ந்து அவர் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்போ சொல்ல போகிறோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு, எப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்லபடிய பலன் கொடுப்பாங்க, வரங்களை வாரி வழங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே செழித்து ஓங்கும், பெண்களால் முன்னேற்றம் அடையும், பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதெல்லாமே இப்போது இனி வரும் காலங்களில் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார். அதுதான் முக்கியம். ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான். அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னே தவறு செய்ய தூண்டுது. அந்த தவறை திருந்திடுவாங்க டக்குன்னு. ஒரு செகண்டில் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதுதான் இப்போது உள்ள சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து போகுது. எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்களுமே வரப்போகுது. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமைய போகுது. அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும். அதெல்லாம் தள்ளி போயிடும் கண்டிப்பாக. பேச்சுவார்த்தையில் முடியும், இல்லைனாக்கா வேண்டாம் இப்போது அப்படின்னு நினைக்க தோணும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா, செவ்வாய்ன்றது படைத்தலைவி தான். இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர். சிறு சிறு சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும், வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும். அதுதான் நடக்க போகுது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும். காவல்துறை, இராணுவத்துறை எல்லாமே பலப்படும். கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க. காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது, இராணுவத்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, அதிகாரம் வழங்குவாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசியை இப்போது பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரன் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசியில் 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை 6ஆம் இடத்தில் விழுகிறது.
இப்போ அதனுடைய பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன், ராசி அதிபதி புதன் தான். புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் பெரிய பகை கிடையாது. ஒரு நடுத்தரமான நட்புறவு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறபடியால் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அமையும். வேலை விஷயமாக போகலாம், ஊர் சுற்ற போகலாம், அங்கே உங்கள் ரிலேஷன் தான் அவங்க மூலிமா வர வச்சு போகலாம், இது மாதிரிலாம் போகலாம். வெளிநாடு மட்டுமல்ல, வெளியூர் பயணமும் அமையும். அதுவும் வேலை விஷயமாக அமையும். எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மணிக்குள்ளே சிறு சிறு சண்டை சதஸ்பு இருந்திருக்கும். அது இப்போ விலகி தாம்பத்திய அந்யோன்யம் கிடைக்கும். அதுக்குண்டான சாணத்தில் தான் வந்து அமர்ந்திருக்கார் சுக்கிரன். அப்போ கண்டிப்பாக கணவன் மணிக்குள் நல்லுறவு ஏற்படும். அதனால் பல விஷயங்கள் நடக்கும். கணவன் மணி சேர்த்துட்டாலே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மூணாமவருக்கு இடம் கொடுத்தால்தான் குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அடுத்ததாக ஒரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மிதுன ராசிக்காரங்களுக்கு கேட்டிருந்த இடத்தில் கடன் கிடைக்கும். அதான் லோன்னு சொல்கிறோம் இல்லையா, பேங்க்கில் கேட்டுருக்கலாம், அது கண்டிப்பாக கிடைக்கும். பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், எல்லா லோனுமே கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக வழக்குகள் இருந்திருக்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. சொத்து பிரச்சனை, கடன் மூலிமா ஏற்பட்ட வழக்காக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட வழக்காக இருக்கலாம், சொந்தக்காரங்க மூலிமா ஏற்பட்ட வழக்காக இருக்கலாம், எந்த வகையான வழக்குகள் வேணால் இருக்கலாம். அது எல்லாமே முடிவுக்கு வரும். அல்லது உங்களுடைய பக்கம் நீதி கிடைத்து நன்மை விளையும். இப்படிலாம் நடக்கும். இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க கேஸை, எதிராளிங்க வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. என்னோட சுக்கிரனுடைய பார்வை, அந்த பார்வை பலன் அவ்வளோ விசேஷமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனராசிக்காரங்க சிறு சிறு நோய் தொந்தரவுகள் பெருசாக அவங்களுக்கு எதுவும் வராது. சிறு சிறு தொந்தரவுகள் தான் வந்து போகும் எப்பவுமே வாழ்க்கையில். அதுதான் அவங்களுடைய சுய ஜாதகப்படி தான் பார்க்கணும். நோய் நொடி சொல்லலாம். பொதுவாகவே அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படியே வந்தாலும் விலகி போயிடும். அப்போ அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்திலுமே அவர்களுக்கு வரக்கூடிய அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் சளி தொல்லை, ஸ்கின் டிசீசஸ், அப்புறம் வந்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாமே வந்து இப்போது வந்து போயிடும். அப்படியே வந்திருந்தால் கூட அது ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கிவிடும். நிறைய பேர் இந்த பாருங்கள், இந்த மிதுனராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சியில் நிறைய பேர் கண் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அதான் கேட்ராக்ட் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அது வந்து பண்ணி அவங்களுடைய பார்வையை விஸ்தரிப்பு செஞ்சுப்பாங்க. இதெல்லாமே இப்போ நடக்க போகுது. அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிபதி புதன், அவர் விஷ்ணு, பெருமாள், கண்ணன், கிருஷ்ணன் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதேவி பூதேவியை சேர்ந்த வெங்கடாஜலபதி, பெருமாள், கிருஷ்ணன் இப்படி வேணால் இருந்துக்கலாம். 2 தேவியர்களுக்குள்ள அந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக உகந்ததாக சொல்லப்படுது. அது புதன்கிழமையில் செய்யலாம், வெள்ளிக்கிழமையில் வணங்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். நெய் விளக்கு போட வேண்டும். எப்பயுமே உங்களுக்கு 2 என்று தான் சொல்லப்படுது. 2 விளக்கு போடலாம், 2 துளசி மாலை போடலாம். எல்லாமே 2 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் உபயோகப்படுத்தினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இரட்டை குழந்தைகள், அவங்களுக்கு ட்வின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். ஏழ்மையில் இருப்பாங்க. எல்லா குழந்தைங்களுமே ட்வின்ஸாக இருக்கிற எல்லா குழந்தையுமே பணக்கார வீட்டு குழந்தைங்களாக இருக்காது. ஏழ்மையிலுமே அந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும். அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசிக்கு ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். துணிமணின்னு சொல்கிறேன் இல்லையா, தச்சதாக இருக்கலாம், தைக்காமல் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப. அதே மாதிரி விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும். பெருமாளுடைய, லக்ஷ்மியுடைய காலையில் முதல் தரிசனம் அதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபட்டு பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சியால் நான் சொல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இந்த இறை பரிகாரம் செய்யலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். பெரும்பாலும் உங்கள் கை தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் உண்மையான விஷயம். அப்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். இந்த காலகட்டத்தில் நினைத்த விஷயங்கள் நடக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றமான விஷயமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இழந்ததை
மீட்டு தரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் உங்களை விட்டு ஏதாவது ஒன்று விலகி போயிருந்தாலோ, ஏதாவது ஒன்று இழந்திருந்தால் கூட அது திரும்பி வரக்கூடிய விஷயமாக இப்போ இருக்குன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.